أنها سمعت عائشة رضي الله تعالى عنها تقول سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ما زال جبرائيل يوصيني بالجار حتى ظننت أنه ليورثنه. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி என்னிடத்திலே வந்து உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹத்தா வலந்து அன்னஹு லிவர்ரிஸன்னஹு, அவன் எனக்கு வாரிசாக ஆகிவிடுவானோ, என்னுடைய சொத்தில் பங்கு கேட்பானோ என்ற அளவிற்கு பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி என்னிடத்திலே வந்து உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது முஸ்லிம்ல வந்து 5118 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்னும் சில செய்திகளும் வருகின்றது. அண்டை வீட்டார்கள் அவர்களுடன் எப்படி நாம் நம்முடைய உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி கூறுகின்றது. அண்டை வீட்டாருடன் நாம் உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும், பகையை வளர்க்கக்கூடாது. அவர்கள் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லவில்லை. இவருடன் தான் என் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தால் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, நேசமாக நடந்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் கூறவில்லை. அண்டை வீட்டாருடன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அன்பாக நடக்க வேண்டும். அவர்களை பற்றி வெளியிலே அவதூறு பேசக்கூடாது. ஒரு உதாரணமாக ஒரு நல்ல மனிதராக இருக்கின்றார், அவரை பற்றி என்ன செய்ய வேண்டும், நாம் பெருமையாக பேச வேண்டும். அவர் நல்ல மனிதர், மிக அன்போடு நடந்து கொள்ளக்கூடியவர், உறவுகளை பேணக்கூடியவராக இருக்கின்றார் என்று அவரை பற்றி நாம் என்ன செய்யணும், பெருமையாக பேச வேண்டும். அவர் தீயவராக இருக்கின்றார், அப்படி சில நேரங்கள் இருக்கும். நம்முடைய சுயநலத்தை பார்க்கக்கூடாது. பொதுவாக நல்ல மனிதராக கெட்ட மனிதனை பார்க்கும்போது அவர் கெட்ட மனிதராக இருந்தால் நாம் என்ன செய்யக்கூடாது, அவருடைய குறைகளை பற்றி பிறரிடத்தில் சொல்லக்கூடாது. பிறரிடத்தில் அவரை பற்றி என்ன செய்யக்கூடாது, அவதூறு கூறக்கூடாது. இப்படி செய்கின்றார், அப்படி செய்கின்றார், அல்லது அது பெண்களாக இருந்தாலும் சரி. ஆக பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி அவர்களிடத்தில் நல்லவர்களாக இருந்தால் அவருடைய பெருமையை பேச வேண்டும், தீயவர்களாக இருந்தால் அவருடைய குறைகளை பற்றி பிறரிடத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, பிரஸ்தாபித்து கூறக்கூடாது. ஆகையினால் அண்டை வீட்டாளர்களிடத்திலே நீங்கள் உறவுகளை நல்ல முறையில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நம்ம சொத்துல பங்கு கொடுக்கிறோமோ, நம்முடைய வாரிசுக்கு அவர்கள் பங்காளியாக வந்துடுவார்களோ என்று நினைக்கும் அளவிற்கு இந்த உறவை நீங்கள் பேண வேண்டும் என்று என்ன செய்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னிடத்திலே சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அந்த அளவிற்கு நாம் என்ன செய்யணும், அண்டை வீட்டுக்காரருடன் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அதே செய்தியில ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற அந்த இன்னொரு செய்தி வருகின்றது, நீங்கள் அண்டை வீட்டுக்காரருடன் ஒரு சமைத்தால் கூட அந்த சமையல கொஞ்சம் குழம்பு வைத்தால் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக்கி பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுங்கள். ஆட்டுடைய கால் குழந்தாக இருந்தாலும் என்ன செய்ய, நீங்க பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுங்க அப்படின்னு. ஏனென்றால் அவன் கொடுக்கல் வாங்கல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், பகை வளர்க்க கூடாது. அவசர ஆத்திரத்திற்கு நமக்கு உதவிக்கு வரக்கூடியவர் யாரு, இரவு நேரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அப்ப உதவிக்கு வரக்கூடியவர் யாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க வரும். ஆகையினால்தான் அவருடன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், பகையை வளர்த்துக் கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையான அதாவது மனிதர்களுடன் எப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், சமுதாயத்துடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உறவுகளை இஸ்லாம் என்ன செய்கின்றது, அழகான முறையில பேணுகின்றது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா வதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜன்பி. அல்லாஹ் குர்ஆன்ல, பெற்றோர்களுக்கு நீ உபகாரியாக நடந்து கொள், உன்னை ஏழை எளியவர்களுக்கு ஒரு உபகாரியாக நடந்து கொள், அனாதைகளுக்கு உபகாரியாக நடந்து கொள். அதே போன்று அண்டை வீட்டாருடன் நீ உபகாரியாக நடந்து கொள். மேலும் உன் நண்பர்கள் இருப்பார்களே, அதாவது உறவுகள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், அதே போன்று உன்னுடைய நண்பர்கள் யாரு, உன்னுடைய நண்பர்கள்,
உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவர்களுடன் நீங்கள் என்ன செய்ய எஹ்சானாக புகாரிகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். ஆகையினால் நம்ம அண்டை வீட்டுக்காரர்களை பகைத்து என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. சுப்ஹானல்லாஹ்.